தென்கிழக்கு அப்படிங்கிறது ஒரு வீட்டோட தெற்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த கார்னரை தென்கிழக்குன்னு சொல்லுவாங்க. சூடாகக்கூடிய இடம் அப்படிங்கிறத நம்ம கவனித்து அந்த இடத்துல அடுப்பை செக் பண்ணி கரெக்டாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தண்ணீரை அதிகமாக உறிஞ்சக்கூடிய ஒரு வாழை மரத்தை நம்ம நடும் பொழுது அந்த வாழை மரம் வளர 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 அந்த வீட்டோட பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும், அக்னி மூலை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்குண்டான திசையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஆண் மரம் வளரும் பொழுது அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோரையுமே இந்த வாஸ்து பாதிப்பு கொடுத்துரும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். நற்பவி யோகி ராம் சூரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்கிழக்கு வாஸ்து. தென்கிழக்கு அப்படிங்கிறது ஒரு வீட்டோட தெற்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த கார்னரை தென்கிழக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் டிகிரி வைஸ் பார்க்கும்போது இந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது 45 டிகிரி எந்த இடத்துல இருக்குது அந்த சைட்டில் அப்படிங்கிறத குறிப்பறிந்து அந்த இடத்துல கிச்சனை அமைக்கிறது முன்னேற்றத்தை, பொருளாதாரத்தில் பணவரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு அடுப்பு அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு 22 டிகிரியில் தான் எரியணும். ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த பூமியோட அந்த சைட்டுக்கு உண்டான எனர்ஜி அப்படிங்கிறது சூடாகக்கூடிய இடம் அப்படிங்கிறத நம்ம கவனித்து அந்த இடத்துல அடுப்பை செக் பண்ணி கரெக்டாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுபோலவே அந்த இடத்துல நம்ம ரொம்ப சுத்தமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிக்கணும். அதில் வீட்டுக்கு வெளியில் கிச்சனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களோட கழிவு நீர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தென்கிழக்கில் ஒரு பைப்பை போட்டு அங்கே சில வாழை மரங்களை போடும் பொழுது அந்த இடத்துல கேன்சர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அது அக்னிகுண்டான திசையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி அந்த இடத்துல தண்ணீரை அதிகமாக உறிஞ்சக்கூடிய ஒரு வாழை மரத்தை நம்ம நடும் பொழுது அந்த வாழை மரம் வளர 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 அந்த வீட்டோட பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும், குறிப்பாக அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக பார்க்க முடியும். அதனால் இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது வாஸ்து முறைப்படி. அதுபோலவே நிறைய பேர் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் அந்த இடத்துல தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டுறாங்க. இதுவும் தவறுகளை உருவாக்கும். அதுபோலவே நிறைய பேர் போர்வெல் எங்கேயுமே எனக்கு வாட்டர் பாயிண்ட் கிடைக்கல, அதனால நான் தென்கிழக்கில் போர் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அதுவும் சொந்த செலவில் நம்ம சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். அதுபோலவே மரங்கள் அங்கே என்ன இருக்குங்கிறதையும் செக் பண்ணணும். அந்த இடத்துல மரங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கிறது நல்லது. அல்லது டிகிரி மாறும் பொழுது அந்த இடம் அக்னி மூலை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்குண்டான திசையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஆண் மரம் வளரும் பொழுது அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோரையுமே இந்த வாஸ்து பாதிப்பு கொடுத்துரும். அப்போ இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.